ப்ரெக்னன்சி டைமில் அதை தாங்குவதற்கு இடுப்பு எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கும் குழந்தை ஆரோக்கியமாக பிறப்பதற்கும். ஸோ எவ்ரி மந்த் பீரியட்ஸ் ரெகுலராக வரணும். பெரும்பாலும் இன்றைக்கி பிசிஓடி ப்ராப்ளம், யூட்ரன் ஃபைப்ராய்டு இருக்குது, ஹிஸ்டெக்டமி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வராமல் நம்ம பாட்டியம்மா எடுத்த முயற்சி. பாதி பேருக்கு போன ஜென்ரேஷன் வரைக்கும் எல்லாமே ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போது டீனேஜில் இருக்கிறவங்களுக்கும் பிசிஓடி கம்ப்ளைண்ட் வருதுன்னா இதுதான் காரணம். ஸோ இந்த உணவுகள் எல்லாமே தவறாமல் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்து பாட்டியம்மா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. சளி பிடிச்சிருக்கா, மிளகு ரசம் வச்சு சாப்பிடு, இரு நான் மிளகு பூண்டெல்லாம் போட்டு ரசம் வச்சு கொடுக்குறேன், உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொரோனா டைமில் நம்ம எல்லாருமே அதுதானே செஞ்சோம். டெய்லி எல்லார் வீட்லேயும் ரசம் இருக்கும், மிளகு ரசம் இருக்கும். தவறாமல் மிளகு ரசம் எடுப்பாங்க. ஸோ இது எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, நமக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை குணமாகுது. சித்த மருத்துவத்தில் மிளகு பற்றி அழகாக சொல்லுவாங்க. 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் விருந்துண்ணலாம் அப்படின்னு. என்ன அர்த்தம்? பெஸ்ட் ஆன்டிடோட். ஸோ நம்ம உடலில் எந்த வகையான நஞ்சு இருந்தாலும் அதை போக்குவதற்கு மிளகு தாங்க பெஸ்ட்டு. ஸோ ரெகுலராக நம்ம மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இது உடல் சூடு இருக்குன்றப்ப மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி காய்ச்சல் இருக்குது, சளி இருமல் இருக்குது, அந்த டைமில் மிளகு ரசம் ரொம்ப சிறந்தது.